வணக்கம். அ இன்று சர்வதேச யோகா தினம். அ நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அ கடந்த காலத்தில வந்துட்டு இத சர்வதேச யோகா தினமா வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அ இந்த சர்வதேச யோகா தினம் எதற்காக அப்டின்னா, நம்மளுடைய பாரத தேசம் வந்துட்டு உலகத்தின் அ அதிசிறந்த அ தலைவன எப்படி உருவாக்குச்சு? அப்டின்ற விஷயங்கள வந்துட்டு நம்ம உலகத்துக்கு வந்து பறைசாற்றும் விதத்தில யோகக்கலை அப்படின்ற இந்த அதி அற்புதமான வந்துட்டு தெய்வீக கலைய வந்துட்டு, பாரத தேசத்துலேருந்து உருவாக்கி, இத வந்துட்டு நாங்க வந்துட்டு பல தேசங்களுக்கு கொண்டு போய், எல்லா தேசங்கள்லயும் அ சிறந்த தலைவர்கள உருவாக்குவதற்கான அடிப்படையா வந்துட்டு இந்த யோகக்கலைய வந்துட்டு நம்ம பாரத தேசம் உலகத்துக்கு குடுத்தது அப்படின்றத பறைசாற்றோம். இந்த 21 ஜூன் அப்படின்ற இந்த குறிப்பிட்ட தேதியில எதுக்காக நம்ம இந்த சர்வதேச யோகா தினத்த வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, அ ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஸ்தாபகர் மாண்புமிகு திரு கே.பி. ஹெக்டேவர் அவர்களுடைய நினைவு தினம் இன்று. அ அதை அ அனுசரிக்கும் வகையில் தான் வந்துட்டு, இந்த பாரத தேசத்தினுடைய நல்வளர்ச்சிக்காகவும், தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் அ ஒரு சிறந்த ஒரு இயக்கத்த உருவாக்கின திரு கே.பி. ஹெக்டேவர் அவர்களுடைய நினைவ வந்துட்டு போற்றும் விதத்தில, இந்த ஜூன் 21 அன்று இந்த சர்வதேச யோகா தினத்தை வந்துட்டு நாம வந்து கொண்டாடுறோம். நன்றி. யோகா தினம்ங்கிறம்போது உலகத்திலே யோகாவ உலகத்துக்கே குடுத்தது நம்ம தான் குடுத்துருக்கோம். இந்தியால அது அரிய பொக்கிஷம். இந்தியால நெறையா பொக்கிஷம் இருக்கு. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்றது யோகா. யோகாவ மொத நம்ம அங்க கொண்டு போனது யாருன்னா, பரமஹம்ச யோகானந்தர் அப்படிங்கிறவங்க மொத யுஎஸ்ல பண்ணி எல்லா இடத்துலயும் அதுக்கப்புறம் பண்டித ஸ்ரீ ஸ்ரீ இவரு பேர் என்ன ரவிசங்கர்ஜி, அதுக்கப்புறம் சத்குரு, அதுக்கப்புறம் நெறையா பேர் இருக்காங்க. அப்புறம் ஓஷோ நெறையா பேர் கொண்டு போயிருக்காங்க. ஆனா, இந்த யோகா உலகத்துக்கே என்னது, மொ எ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சப்த ரிஷிகள்னால எல்லாத்துக்கும் பரப்பப்பட்டது தான் இந்த யோகா. யோகா அது ஏன் பண்றோம் அப்படிங்கிறத யோகால நம்ம இறைவன அடையக்கூடிய வழிகள்ல யோகாவும் ஒண்ணு. பக்தி மார்க்கம்னு சொல்லுவோம், யோகா மார்க்கம்னு சொல்லுவோம். இதுல பக்தியா சாமிய பக்தியாவே கும்பிட்டு போறது ஒண்ணு. யோகத்தின் மூலம் அந்த இது சொன்ன சக்கரங்கள் சொல்லுவோம்ல, மணிப்பூரகா, சுவாதிஷ்டானா, விசுத்தி அப்படிங்கிற அந்த சக்கரங்கள்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த யோகாவை நம்ம பயன்படுத்தி இறைவனை அடையிறதுக்கு ஒரு வழி. இறைவனை அடையினா பரபிரம்மத்தை அடையிறதுக்கு இது யோகாவும் யோகா அதே மாதிரி பிராணாயாமமும் பண்ணுவோம். இதை மிகப்பெரிய விஷயமா கொண்டு போனது நம்முடைய சங்க காரியத்தில் உலகம் பூராமே கொண்டு போயிருக்காங்க எல்லாரும். இப்போ நம்ம மற்ற நாள்லாம் இருக்கட்டும், ஏன் 21 நமக்கு யோகா தினம் யாருக்கா தெரியுமா? ஓ, ஏன் 21? ஏன் மற்ற நாள் வைக்கலாம், 20 வைக்கலாம், 18 வைக்கலாம், இல்லாட்டி ஜனவரி 7ஆம் தேதி ஏன் 21 வச்சாங்க? அதாவது சங்கத்தோட ஸ்தாபகர் ஆர்எஸ்எஸோட ஆரம்பிச்சவர் கேசவ பலேராம் ஹெகிடேவா அப்படின்னு. அவர் பிறந்த தினம் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 1889. ஆனால் அவர் மறைந்த தினம், நினைவு தினம் என்னைக்குன்னா 21 ஜூன் 1940. அந்த 21 நம்ம ஸ்தாபகர் ஆர்எஸ்எஸோட ஸ்தாபகர் கேசவ பலேராம் ஹெக்டேவர் நினைவு தினத்தை தான் நம்ம யோகா தினம். இப்போ நம்மளுடைய ஆட்கள், நம்முடைய காரியகர்த்தர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அவங்களால தான் என்ன நடக்கும், நம்மளுடைய கலாச்சார பண்பாட்டை கொண்டு போக முடியும். வேற யாரும் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்தது கிடையாது. அதனால நம்ம இந்த யோகா தினத்தை நம்ம அந்த 21ஆம் தேதி இப்போ நமக்கே நம்ம சொல்லித்தான் தெரியுது. நம்மளே இப்படி தெரியாமல் ஒரு இது நடக்குதுன்னா ஏன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது நம்ம அவர் இப்போ இது பண்ணுறது. இதில் யோகா என்னென்னைக்கு பண்ணணும் அப்படின்னா எல்லா நாளும் பண்ணணும். எல்லா நாளும் பண்ணணும். எப்படி நம்ம தினம் குளிக்கிறோமோ செய்கிறோமோ அதே மாதிரி யோகா பண்ணோம்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். நீங்கள் போட்டீங்கன்னா ஜிம்முக்கு போகிறாங்கன்னா எப்படி இப்போ இவர் திருமூலர் என்ன சொல்கிறது, உயிரை வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறார். உயிரை எப்படி வளர்க்குறது? உடம்பு சரியாக இருந்தால் தான் உயிரை வளர்க்க முடியும். இப்போ நான் நீங்கள் சொல்லுவீங்க, என்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்குது, என்கிட்ட ஞானம் இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது, ஆள் பலம் இருக்குது, என்கிட்ட அரசியல் பலம் இருக்குது, எல்லாம் இருக்கலாம். உடல் பலம் இல்லாட்டி எதுவுமே கிடையாது. உடல் பலம் இல்லாட்டி ஞானம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ உடலை என்னது என்ன சொல்லுவாங்க, உடலை நம்ம கோயிலாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் தப்பான ஒரு என்னது ஒரு இப்போ இருக்க சூழ்நிலைகளில்
ட்ரக்ஸ் எடுக்கிறதோ மற்ற வந்து இது எடுக்கிறதோ அது நம்ம கோயில் மாதிரி வந்து புனிதமாக நம்ம பார்த்துக்கிட்டா எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள்லாம் வந்து ஜிம்மில் வேலை செய்யும்போது இது ஆக்டிவிட்டி பண்ணும்போது இறந்து போயிடுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? ஏன்னா அது வந்து இயற்கைக்கு எதிரானது. மசில் இது பண்ணணும், ரெண்டாவது வந்து இது எடுக்கிறது, இது புரோட்டீன் எடுக்கிறது, ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது, இல்லாட்டி நார்மலாகவே அதாவது எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இயற்கைக்கு முரணானது. அதனால தான் எனக்கு யாராவது யோகா செஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குன்னு எங்கேயாவது கேள்வி. யோகா வந்து இயற்கையோட பிரசன்னம். நம்ம விருட்சாசனம் செய்கிறோம், தாடாசனம் செய்கிறோம், எல்லாமே வந்து அதே மாதிரி மயூராசனம் செய்யுது. அதுக்கப்புறம் வந்து கேமல் போஸ்ன்னு சொல்லி அதை வந்து செய்யும். இது எப்படின்னா இது எப்படி அதாவது நம்முடைய முன்னோர்கள் வந்து இதை பூரா எடுத்தது எப்படின்னா இயற்கையிலேருந்து தான் எடுத்துக்காங்க. ஒரு 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 இது ஒரு ஒட்டகை எப்படி நிற்கிது, அதே மாதிரி புஜங்காசனங்கிறது பாம்பு எப்படி படையெடுத்து ஆடுமோ இப்போ படுத்ததை செய்யணும். இது இங்கே நம்ம செய்ய முடியல. அப்போ வந்து ஒவ்வொன்றும் இயற்கையிலேருந்து தான் நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்து ஒரு அரிய பொக்கிஷன் தான் என்னது யோகா. அந்த யோகாவை வந்து வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு மைசூர் மகாராஜா தான் ப்ரொமோட் பண்ணார். அதே மாதிரி வந்து பீகாரில் இது யோகா சொசைட்டி, இது 2 தான் வந்து நீங்கள் எந்த புக்கு எடுத்தாலும் கடைசியில் இந்த புக்கு தான் இது பண்ணுங்க. பிகேஎஸ் ஐயங்கார்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில் ஆசனா என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்போ இது மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உலகம் பூரா போகும்போது இப்போ மல்டி பில்லியனியர் பிஸ்னஸாக மாறிடுச்சு. எல்லாரும் ஃபாரினர்ஸ் பூராமே யோகாவை வந்து யோகா தினம் பண்ணோம்னா வயசு கூட தெரியுமா உங்களுக்கு, இளமையாக இருக்கலாம், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்களா காலை வச்சு இப்போ நீங்கள் பண்ணுறோம், விருட்சாசனத்தை தினம் பண்ணுறோம், அது பண்ணும்போது நம்ம தெளிவாக பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு வேகம், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒருத்தவங்களது கிரகிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாகணும். இப்போ நம்ம காலையில் வருவோம், ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு கார் கீ இருக்குது, இல்லாட்டி 2 வீலர் கீ இருக்குது, மறந்துடுவோம். ஆனால் நீங்கள் யோகா கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள், நமக்கு இன்னும் ஞாபக சக்தி அதிகம். இதை வந்து இப்படி நீங்கள் எப்படி உணரலாம்னா ஷாக்கான தினம் நடக்குது. நான் சொல்கிறத நம்பி இப்போ 21 நாள் நீங்கள் வந்து ஷாக்காவுக்கு வந்து இந்த யோகா மற்ற பயிற்சிகள்லாம் பண்ணீங்கன்னா மனதில் வந்து இப்போ பண்ணுறது பயிற்சின்றதுங்கிறது வந்து இது வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிடையாது. இதை வந்து உள்வாங்கணும். நம்ம அந்த 21 நாளில் நமக்கு என்ன மாதிரி மாற்றம் வருது. இன்றைக்கி ஒரு சங்கல்பம் நம்ம எடுத்துக்கிறோம், ஷாக்கா தினம் வாங்க வந்து எல்லா பயிற்சிகளையும் நடக்கும்போது ஒரு நாள் வந்து நீங்கள் வராட்டியே திருப்பி 21 நாள் ரிப்பீட் பண்ணணும். அதை மனசில் வச்சுக்கிங்க. 21 நாள் முடிச்சா தான் அது கணக்கு. ரொம்பலாம் கிடையாது. 21 நாள்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆமாம், 3 வாரம் தான். 3 வாரம் தொடர்ந்து வாங்க. தொடர்ந்து வரும்போது உங்களுக்கு மாற்றம் இருக்காங்கிறது நான் சொல்ல முடியாது, நீங்கள் தான் சொல்லலாம். ஆமாம், 21 நாள் மாற்றம் இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுங்க. மற்ற எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். எல்லா பயிற்சிகளுக்கும் அதாவது சங்கஸ்தானம் வந்து இப்போ ஷாக்கா எப்படி இருக்குன்னா உடல், மனம், புத்தி, இது 3 ஒழுங்காக இருந்தால் தான் இருக்கிறவங்களால தான் சமுதாயத்தை ஒழுங்காக வழிநடத்த முடியும். அதுக்கு உண்டான மிகப்பெரிய விஷயம் தான் ஷாக்கா. அதனால் ஷாக்காவுக்கு எல்லோரும் வரணும். பசங்களை வந்து அடுத்து வைக்கணும். ரொம்ப